ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சண்டே ஸ்பெஷலாக எங்கள் வீட்டில் பண்ண சோயா பிரியாணி அண்ட் எக் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் நம்ம வீட்டில் இருக்க நார்மல் ரைஸில் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம குக்கர் வச்சு அதில் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடான உடனே அதில் இப்போ மசாலா ஐட்டம்ஸ்லாம் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சோம்பு போடலாம். சோம்பு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா 2 கிராம்பு ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 2 ஏலக்காய், அப்புறம் பட்டை. இது நல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு நான் 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இது நாங்கள் 3 பேர்த்துக்கு தான் நான் செய்ய போகிறேன். அதனால் நான் 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஆனியன்ஸ் எல்லாம் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம ஆனியன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய ஆனியன் போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரியாணி நல்லாவே டேஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் நல்லா சோயாவை நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, அந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லாவே ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இந்த பச்சை மிளகா மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம ஆனியன் ஆட் பண்ண போகிறோம். இந்த வெங்காயம் ஆட் பண்ணி நம்ம நல்லா வணக்கிட்டே இருக்கணும். எப்போது சொல்கிற மாதிரி நம்மளுக்கு ஆனியன் ப்ரௌனிஷாக வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும் ஆனியனை. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. உங்கள் வீட்டில் என்ன இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனியன் இப்போ ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் பேஸ்ட்டு தான் வாங்கியிருக்கேன். நம்ம வீட்டில் அரைக்கிறது எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்கும். அது இன்னுமே நல்லா டேஸ்ட்டாகவும் கூட இருக்கும். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதுவும் நல்லா நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள். எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு அந்த ஒரு மாதிரி பற்றிக்கிட்ட மாதிரி ஆயிரும், அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் கொஞ்சம் அந்த டைமில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஃப்ரை பண்ணணும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டேஜில் நான் ஒரு தக்காளி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்தளவுக்கு தக்காளி போட்டுக்கலாம். நான் ஒரே ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன். ஏன்னா சம்டைம்ஸ் தக்காளி புளிப்பாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த பிரியாணி கொஞ்சம் டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். அதனால் தக்காளி போட்டு நான் ஒரே ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா அதையும் ஃப்ரை பண்ணுங்கள். இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகி ஆயில் விடுற மாதிரி வரணும். அந்த பதத்துக்கு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஸ்டேஜ் வரணும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா டீப் ஃப்ரை பண்ணி முடித்த உடனே நம்ம நெக்ஸ்ட் இப்போது நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம்ல அந்த சோயா நம்ம ஆட் பண்ணலாம். சோயாவை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா அந்த சோயா ஊற வச்சு நல்லா பிழிஞ்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் பிழிஞ்சுக்கோங்க. நான் பெரிய சோயா தான் ஆட் பண்ண போகிறேன். பெரிய சோயாவாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கொஞ்சம் ஆஃபாக கூட கட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். இப்போ நம்ம சோயாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா புழிஞ்சு அப்புறமா ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இல்லைனா சோயாலேயே உங்களுக்கு அதிகமாக தண்ணி இருக்கும். அதுவும் பிரியாணியில் ஆட் ஆகிரும். அப்புறம் பிரியாணி உங்களுக்கு குழஞ்ச மாதிரி வந்துடும். அதனால் நல்லா புழிஞ்சு அதுக்கப்புறமா நீங்கள் ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் சோயா சுடுதண்ணியில் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே சோயா ஊறிடும். நீங்கள் நார்மல் வாட்டரில் ஊற வச்சிங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும். சோயாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹை ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இருக்குது. இது உங்களோட மசில் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம அடிக்கடி சாப்பிட்டா தான் நம்மளுக்கு கேஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் வரும். இதை நம்ம வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்லாம். இது நம்மளுக்கு உமன்ஸ்க்கே ரொம்ப ரொம்ப நல்லது தான் சோயா. இது எப்படி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிக்கன் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம சோயா சாப்பிட்டுக்கலாம். சோயாவை நல்லா ஆட் பண்ணி அப்போ நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் நம்மளோட எப்போது நார்மலாக வீட்டில் செய்கிற ரைஸ் தான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் பிரியாணி மசாலா சேர்த்திக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. பிரியாணி மசாலா உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு உப்பு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. மசாலாஸ் எல்லாமே அந்த சோயாவில் இறங்கணும். அந்தளவுக்கு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி விடுங்க. அதை நல்லா ஃப்ரை பண்ணி கொஞ்சம் நேரம் அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. மசாலாஸ் எல்லாமே அதில் ஆட் ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு உங்களோட ரைஸ்க்கு எவ்வளோ தேவையான அளவு வாட்டரோ அந்த வாட்டரை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க.
வாட்டரை விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து புதினா, கேர்டு இதெல்லாமே நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணியில் வந்து நான் கேர்ட், புதினா எதுவுமே ஆட் பண்ணல. நான் ஜஸ்ட் கொஞ்சம் கொத்தமல்லி தழை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி தழை மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா தண்ணி உங்களுக்கு நல்லா கொதி வரணும். எப்போவுமே தண்ணி கொதித்ததுக்கப்புறமா நீங்கள் ரைஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறமா நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ரைஸை வந்து இதில் ஆட் பண்ணுறேன். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் ஒரு டைம் நல்லா வந்து கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு உங்களுக்கு வந்து உப்பு, காரம் இதெல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த குக்கரை வந்து மூட போகிறோம். ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டாக என்ன இருக்குமோ நீங்கள் வந்து உங்களுக்கு உப்பு எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து இதுக்கு 3 விசில் விட போகிறேன். நம்ம பிரியாணி குக்கர் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா சைடில் வந்து நம்ம எக் கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு அதில் ஆயில் விட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டே வந்து 3 முட்டை வந்து நான் ஆல்ரெடி வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாயிடுச்சு. இதில் வந்து நான் பட்டை மட்டும்தான் போடுறேன். மசாலாஸ் நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணல. அது நல்லாவே நம்மளுக்கு பொரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலையும் நல்லா பொரியட்டும். அடுத்து நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து கிரேவிக்கு நிறைய ஆட் பண்ணலாம். அப்போ தான் உங்களுக்கு கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். ஸோ நான் வந்து இவ்வளோ வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் 3 முட்டைக்கு. நல்லா வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். சேம் நான் பிரியாணிக்கு சொன்ன மாதிரியே தான். எப்போவுமே நம்ம ஆனியனுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது அது ஒரு மாதிரி அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிரும். ஸோ கேர்ஃபுல்லாக ஃப்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். இதை நீங்கள் சின்ன சின்னதாக வெட்டி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் அதில் கொஞ்சமாக சில்லி பவுடர் போடுறேன். 1 ஸ்பூன் தான் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கோங்க. சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் உப்பு போடுறேன். உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா அது ஃப்ரை ஆன உடனே நீங்கள் ஆல்ரெடி வேக வச்சுருக்க முட்டையை வந்து உங்களுக்கு எப்படி நீங்கள் ஆஃபாக கட் பண்ணி போடலாம். இல்லைனா வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அது நடுவில் சின்னதாக கத்தி வச்சு லைன் மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த முட்டையை நம்ம போட்டுட்டு நம்ம அந்த கிரேவி இருக்குல்ல அதை நம்ம மேலே போட்டு நம்ம கொஞ்சம் நல்லா இது பண்ணிக்கலாம். ரொம்ப நீங்கள் வணக்குனீங்கன்னா அப்போ வந்து முட்டை வந்து உங்களுக்கு இதாயிரும், கட் ஆயிரும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். ஸ்லோவாகவே பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் அந்த கிரேவி மசாலாஸ்லாம் எடுத்து மேலே போடும்போது அது அப்படியே உங்களுக்கு முட்டையில் வந்துட்டு செட் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முட்டை கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம குக்கர் விசில் வர கேப்லேயே நீங்கள் முட்டையை ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருந்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே விசில் வரக்குள்ளே நம்ம இதை சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம். ஓரளவுக்கு நம்ம எல்லாமே ஃப்ரை பண்ணிட்டோம், போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிரேவியெல்லாம் எடுத்து மேலே போட்டு கொஞ்சம் நல்லா நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கருகுன மாதிரி ஆயிடும். அதனால் கொஞ்சம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 3 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லாவே உதிரி உதிரியாக வந்திருக்கு. நம்ம அதை இப்போ டேஸ்ட் பண்ணலாம். பிரியாணி சோயாலாம் உங்களுக்கு நல்லாவே வெந்து வந்திருக்கும்.
உங்கள் எவ்வளோ பேருக்கு சோயா பிரியாணி அண்ட் எக் கிரேவி காம்பினேஷன் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எக் கிரேவி பாருங்கள், பார்க்குறக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதாங்க, நம்மளோட சண்டே ஸ்பெஷல் சோயா பிரியாணி எக் கிரேவி ரெடி. மறக்காமல் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியான சிம்பிளான டிஷ் தான். என் ஹஸ்பண்ட்க்கு இது கொடுத்தேன், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.